அறிவுக்களஞ்சியம் 544 இந்த சமூக ஒருங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2026. இந்த மாதம் பெற்றோர் மூத்தோர்களை நினைவுபடுத்தும் மாசி மாதம் அமைந்திருக்கின்றது. எனது சிந்தனையாக ஆனந்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமானால் வாழ ஆடம்பர வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, அன்பானவர்கள் இருந்தாலே போதும். தான் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் பேர்களை பதிகிறார். தண்ணி ஊத்துரு மீ மீ தண்ணி ஊத்திங் சுடு தண்ணி குடிக்கிறீங்களா? எஸ், யூ ஆர் ரைட். எல்லா சத்தமும் கேக்குது பத்மினிக்கு. ஓ, அது பாம்பு காதன்னு சொல்லி தானே. இது கேட்கல, இப்ப என்ன கேக்குது? ஓ, என்ன மூடுற மாதிரி கேக்குது. பிளாஸ்டிக் வச்சு பிளாஸ் மூடியலாம். பிஸ்கட் பாக்ஸ் பிஸ்கட்டா? கிரிக்கெட். சரி, இனிய சத்தம் வராதா? ஓகே ஓகே. எல்லாரும் ரெடி என்றால் நம்ம சொல்லிக் கொண்டால் ஆரம்பிக்கலாம். பேர்களை பார்த்து குட்டி ஜதங்க இருக்குது. அன்பானவர்களே, நீங்கள் இன்று பார்த்தும் கேட்டும் இருக்கின்ற நிகழ்வு அறிவுக்களஞ்சியம் 534 ஜியானடி சென்ற நீங்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்துள்ளீர்கள். ஜெயமலஜெயம் பயந்திருக்கிறீர்கள், நேவல்சுழி பயந்திருக்கிறீர்கள், நவலோதி தில்லைத்தேவன் பயந்திருக்கிறீர்கள், பத்மினி கமலாந்தன் பதிஞ்சிருக்கிறீர்கள். பதிஞ்சிருப்பாவே அவன் கேட்டு இந்த நிமிஷத்தால தொடங்கலாம். அன்பானவர்கள் கெதியா பதிந்துள்ளுங்கள். சரி, கேள்விக்கு போவோம். வணக்கம் வாணி. வணக்கம். வணக்கம். இவர் நடாமுகனவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் ஜெயான அறிவுக்களஞ்சி 534 அன்பானவர்கள் பதிந்திருக்கிறீர்கள். நான் இப்போது என்னுடைய கேள்வி அறிவுக்களஞ்சியத்தை நான் திறக்கின்றேன். கேள்விகள் எல்லாம் தேடல் மூலம் எடுத்த கேள்விகள். அதிபர் சொன்னார் அந்த ஆண்டு கேள்விகளை எடுக்கணும் வந்து நான் அதில் 2-3 ஆண்டுகள் எடுத்திருக்கிறேன். இனிமேல் நாங்கள் எடுக்காமல் மற்ற இதுகளை கேள்விகளாக தர இருக்கின்றோம். அன்பானவர்கள் நீங்கள் பங்கு பெற்றி சிறப்பீங்கள். முதலாவது கேள்விக்கு போவோம்.
15 வயதில் ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ்களுக்கும் வழங்கும் நாடு இது. இந்த 15 வயதிலே இந்த லைசன்ஸ், கார் லைசன்ஸ், வாகனங்கள் ஓட்டுற லைசன்ஸ் எடுக்கும் வழங்கும் நாடு இது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நியூசிலாந்து. ஐஸ்லாந்தில் தான் வேறு நாட்டுக்களும் போய் அங்கே லைசன்ஸ் எடுத்துன்னு வரையணுமாம் என்று அறிஞ்சிருக்கின்றேன். இது அடுத்த கேள்விக்கு போவோம். 2வது கேள்வியும் லோக நாணயத்தை பயன்படுத்திய நாடு இது. லோக நாணயத்தை பயன்படுத்திய நாடு இது. துருக்கி, சீனா, ஜப்பான். துருக்கி என்பது சரியான பதில். 3வது கேள்விக்கு போவோம். ஒரே நாளில் விவாகரத்து வழங்கும் நாடு இது. ஒரே நாளில் விவாகரத்து வழங்கும் நாடு இது. டொமினிக்கன் குடியரசு, வாடிகன் சிட்டி அல்லது இத்தாலி. டொமினிக்கன் குடியரசு என்பது சரியான பதில். 4வது கேள்விக்கு போவோம். இரத்த தானத்தை நடைமுறைப்படுத்திய நாடு இது. இரத்த தானத்தை நடைமுறைப்படுத்திய நாடு இது. இங்கிலாந்து, இத்தாலி, இந்தியா. முதலில் அந்ததான் அந்த கேள்வியா. இந்தியா என்பது சரியான பதில். 5வது கேள்வியும் சதுரங்கள விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு இது. அதே இந்தியா என்பது சரியான பதில். 6வது கேள்வியும் உலகில் மிக வேகமாக ரயில் ஓடும் நாடு இது. உலகிலே மிக வேகமாக ரயில் ஓடும் நாடு இது. எல்லாம் தவறுதலாக 2 சொல்லு வந்து விட்டது. உலகில் மிக வேகமாக ரயில் ஓடும் நாடு இது. சீனா, ஜப்பான், பிரான்ஸ். ஜப்பான் என்பது சரியான பதில். 7வது கேள்வி பாராளுமன்றம் முதல் தோன்றிய நாடு இது. பாராளுமன்றம் உலகில பாராளுமன்றம் முதல் தோன்றிய நாடு. ஸ்வீடன், ஐஸ்லாந்து, அமெரிக்கா. ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். 8வது கேள்வியும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட நாடு எது? முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட பாபிலோன், எகிப்து, பிரான்ஸ். பாபிலோன் என்பது சரியான பதில். 9வது கேள்வியும் தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆர்? ஜானகி ராமச்சந்திரன் என்பது சரியான பதில். 9வது கேள்வியும் உலகிலே அதிக மக்கள் குடியேறும் நாடு எது? உலகில் அதிக மக்கள் குடியேற நாடு எது? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி. இனிமேல் சில நேர மாற்றங்கள் வரலாம். இது இப்போதைக்கு 25ஆம் ஆண்டு மட்டும். அமெரிக்கா என்பது சரியான பதில். லீட போட்டுக்க போவோம். கலைவாணி மோகன், நேவிஸ் பிலிப்பு, நவலதி திலகம், ஜெயமலஜம், லோஜினி, பத்மினி, தர்ஷினி சண்முகநாதன். 7 அன்பர்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். சரோஜினி சூதராஜா காணையில். அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியும் உலகில் பழமையான முதலாவது நாடு எது? பழமையான முதலாவது நாடு எது? இந்தியா, எரிக்கோ, ஈரான்.
எரிக்கோ என்பது சரியான பதில். 12வது கேள்வி. உலகில் பழமையான 2வது நாடு எது? ஈரான், ஈராக் அல்லது ஜெரிகோ? ஜெரிகோ தான் போட்டுக்கிறேன். ஈரான் என்பது சரியான பதில். 13வது கேள்வி. இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பழைய நாடுகளில் சீனாவில் எல்லாம் வருகின்றதுதான் பழைய நாடாக. 3வதா, 4வதா, 5வதா? 5வது என்பது சரியான பதில். 14வது கேள்வி. பசாசு மாதம், ஆவணி மாதம் என இந்த நாட்டில் அழைக்கிறார்கள். ஆவணி மாதத்தை பசாசு மாதம் என்று இந்த நாட்டில் அழைக்கின்றனர். வடகொரியா, சீனா, ஜப்பான்? அது அவர்களுக்கு சரியில்லாத மாதமாக்கும். அதுக்காண்டி பசாசு மாதம் என்று சீனா தான் அது செய்ய சொல்கிறது. 15வது கேள்வி. உலக தொழிலாளர் நிறுவனம் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? உலக தொழிலாளர் நிறுவனம் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? ஜெனீவா, இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா? ஜெனீவா என்பது சரியான பதில். 16வது கேள்வி. இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு, அப்துல் கலாம் அல்லது சர்தார் வல்லவர் படேல்? சர்தார் வல்லவர் படேல் என்பதுதான் சரியான பதில். 17வது கேள்வி. இந்தியாவின் ரூபாய் நோட்டுகள் எதனால் தயாரிக்கப்படுகின்றன? லினனா, பட்டா, லினனா பருத்தியா, லினனா பட்டா, லினனா பட்டா, லினனா? ரெண்டாலும் செய்யறது. அதில் ஒரு பசையும் சேர்த்து தான் செய்யணுமா, ஜெல்லியை சேர்த்து செய்யணுமா, பிசினை. லினனா பருத்தியா, லினனா பட்டா, பட்டா லினனா? லினன் பருத்தி என்பது சரியான பதில். இந்தியா. 18வது கேள்வி. இந்தியாவின் புனித பூமி என இதனை அழைக்கின்றார்கள். விடைகளும் வந்துட்டது. இந்தியாவின் புனித பூமி என்று இதனை தஞ்சாவூர், ராமநாதபுரம், நீலகிரி? ராமநாதபுரம் என்பது சரியான பதில். 18வது கேள்வி. 18 அடுத்தது. 19வது கேள்வியும். இந்தியாவில் சரித்திர முறையும் பூமி என்று இதனை அழைக்கின்றார்கள். இந்தியாவிலே சரித்திர முறையும் பூமி என்று இதனை மதுரை, சிவகாசி அல்லது சிவகங்கை? சிவகங்கை என்பது சரியான பதில். 20வது கேள்வி. இந்தியா மலைகளின் ராணி என்று இதனை அழைக்கின்றார். நீலகிரி, தேனி அல்லது கரூர்? இந்தியா மலைகளின் ராணி நீலகிரி என்பது சரியான பதில். 21வது கேள்வி. நோர்வே நாட்டின் தேசிய விலங்கு எது? நோர்வே நாட்டின் தேசிய விலங்கு எது? முயல், மீன், பன்றி, முயல்? முயல் என்பது சரியான பதில். 22வது கேள்வியும். அபிரகத்தில் புனித ரம்லான் அன்று எத்தனை சிறைக்கைதிகள் விடுதலை பெற்றனர்? இப்போ நடந்தது இது. புனித ரம்லான் அன்றில் அமீரகத்தில் 1430, 1435, 1400? எல்லாம் இஸ்லாமாக்கள் தான். 1440 என்பது சரியான பதில்.
உலகின் வெப்சைட் இணையதளம் எப்போது உருவானது? உலகின் வெப்சைட் இணையம் எப்போது உருவானது? இது நீங்கள் அறிஞ்ச வேண்டியிருக்கிறதா, நீங்கள் இதை அறிஞ்சு வச்சுருங்கோ. என்னடா இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது தானே. 1990, 1991 அல்லது 1992ஆம் ஆண்டு. 1991 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி 23வது கேள்வி, 24வது கேள்வி. 2026 தை மாதம் முடியும் வரை இலங்கையில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எவ்வளவு? நேற்று கணக்கில் பார்த்து தந்த தை மாதம் மட்டும் கணக்கு பார்த்துறேன். 12,145, 12,155, 12,165. 12,165 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் முழுக்க கொழும்பில் தான் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? 25வது கேள்வி. ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? 1.409, 1.550, 1450, 1509, 1609 கிலோமீட்டர். 1400 கிலோமீட்டர், 1509 கிலோமீட்டர் அல்லது 1600 கிலோமீட்டர். 1609 கிலோமீட்டர் என்பது சரியான பதில். 26. கராம்பு உற்பத்தியில், கிராம்புன்னு சொல்கிறது, நீங்கள் கிராம்புன்னுறது கராம்பு தான் அது சரியான தமிழ். கராம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு அது. சீனா, இந்தோனேசியா, பாகிஸ்தான் முதலிடம் வகிக்கும் இந்த இடம். இந்தோனேசியா என்பது சரியான பதில். 27வது கேள்வியும். கராம்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் வகிக்கும் நாடு இது. தன்சானியா, சீனா அல்லது மடகாஸ்கர். 2வது இடத்துல வைக்கப்பட்ட நாடு மடகாஸ்கர் என்பது சரியான பதில். 28வது கேள்வியும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கராம்பு உற்பத்தி அதிகமாக உள்ளது? இந்தியாவில் ஆந்திரா, பஞ்சாப், கேரளா. கேரளா என்பது சரியான பதில். 29வது கேள்வி. புக்கர் பரிசு வழங்கும் நாடு இது. இந்த புக்கர் பரிசு என்று கொடுக்குற நாடு இந்த நாடு வழங்கும் நாடு. அமெரிக்கா, பிரான்ஸ், இந்தியா. அமெரிக்கா, பிரான்ஸ் நாடு இல்லை, இந்தியா. இங்கிலாந்து என்பது சரியான பதில். இங்கிலாந்து என்பது சரியான பதில். 30வது கேள்வியும். ஆசிய விளையாட்டுகளில் முதலிடம் பெற்ற நாடு இது. ஆசிய விளையாட்டுகளில் முதலிடம் பெற்ற நாடு இது. இத்தனையாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுகள் முதலிடம் பெற்ற ஆண்டு இது. 1950, 1951, 1952. 1951ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். லீடர் போட்டுக்கு போகும். நேவிஸ் பிலிப்பு, நவலதி திலத்துவன், கலைவாணி மோகன், ஜெயமலஜிவன், தர்ஷினி சண்மன், லோக்ஜினி, பத்மினி, சரோஜினி. அடுத்த கேள்விக்கு போவோம். 32வது கேள்வியும். நாடுகளில் தூக்கு தண்டனை எந்த நேரத்தை, ஒரு நாடுகளில் தூக்கு தண்டனை நடக்கிறது தானே, அது எந்த நேரத்தில் அது நடக்கின்றது? காலை 3 மணிக்கா இல்லை எல்லா நாடுகளிலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதாம்? காலை 4 மணிக்கா, காலை 5 மணிக்கா? காலை 5 மணிக்கு தான் நான் தூக்கு தண்டனை ஒரு இடத்துல நடக்கின்றது. 32வது கேள்வியும். பேரிச்சம்பழம் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? சவுதி அரேபியா, பாரின் அல்லது எகிப்து? எகிப்து நாடு என்பது சரியானது. பலவிதமான திறமான பேரிச்சம்பழம் இங்கே தான் செய்யணுமா.
30 கணக்கு. பெரிச்சம்பழத்தில் எத்தனை இனம் உண்டு பாருங்க. பெரிச்சம்பழத்தில் எத்தனை இனம் உண்டு? 2000, 3000, 4000. சரியானது விதமான ஈத்து நாட்டில் தான் நான் தரங்குடையது உள்ளது. 3000 இனம் உள்ளது பெரிச்சம்பழத்தில் இனம். அடுத்த கேள்வி 34வது கேள்வி. பெரிச்சம்பழம் அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு எது? சீனா, அமெரிக்கா, இந்தியா. இந்தியா தான் அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். இந்தியா தானே எல்லா முஸ்லீம்கள் எல்லா நாடுகளும் பிறகு கொடுக்குறதா இந்தியா தான் நம்ம முதலிடம். நீர் மத்தங்கம் என அழைக்கப்படுவது எதனை? நீர் மத்தங்கம் என தங்கம் நீர்மத் தங்கம் என அழைக்கப்படுவது எதனை? டீசல், பெட்ரோல், கச்சா எண்ணெய். பெட்ரோல் என்பது சரியான பதில். 36வது கேள்வியும். வெள்ளை தங்கம் என்று இதனை அழைக்கின்றார்கள்? உப்பு, பருத்தி, முட்டை. பருத்தி என்பது சரியான பதில். 37வது கேள்வியும். தங்க இலை என்று இதனை அழைக்கின்றார்கள்? கோதுமை, சோளம், சணல். சணல் என்பது சரியான பதில். 28வது கேள்வியும். உலகில் முதல் பெண் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த நாடு எது? முதல் பெண் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த இந்தியா, ஸ்வீடன் அல்லது அர்ஜென்டினா? முதல் பெண்ணாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த ஜனாதிபதி பதவி முதல் பெண் கிடைச்சதான் எந்த நாட்டில் இது? அர்ஜென்டினா என்பது சரியான பதில். 39வது கேள்வியும். உலகில் எங்கு உள்ளூர் கலவரம் இடம்பெற்றது? இப்போ உள்ளூர் கலவரம் இடம்பெற்றது எந்த நாட்டில்? துருக்கியா, மெக்சிகோவா, பிரேசிலியா? உள்ளூர் கலவரம் நடந்தது. இப்போ நடந்து முடிஞ்சது, நடந்தது இந்த கிழமை புதன்கிழமை. மெக்சிகோ என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக அதில் ஒரு இல்லை, கருப்பு ரோஜா மலர் எந்த நாட்டில் உள்ளது? கருப்பு ரோஜா மலர் எந்த நாட்டில் உள்ளது? ஜப்பான், மலேசியா அல்லது சீனா? சீனாவில் தான் கருப்பு ரோஜா மலர் உள்ளது. லீட போட்டுக்கு போவோம். முதலாவதாக வாழ்த்துக்கள். வேற வாசிக்க வேணுமா? விடுபடுவதில்லை. நவுலதி தில்லைத்துவன் வாழ்த்துக்கள். 1155 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். நவுலதி தில்லைத்துவன் முதலாவது இடத்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்துல நேவிஸ் பிலிப் அவர்கள் 1458 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல கலைவாணி மோகன் 1401 புள்ளிகள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4வது இடத்துல லோஜினி அவர்கள் 1309 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 5வது இடத்திற்கு வாசிங்க தொடர்ந்து. 5வது இடத்திற்கா தயவு செய்து வாசி. 5வது இடம். வணக்கம் அக்கா. 5வது இடம் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் 1245. சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடம் ஜெயமலரஞ்சி அவர்கள் 1120 வாழ்த்துக்கள். 7வது இடத்துல பத்மினி அஞ்சி அவர்கள் 1034 வாழ்த்துக்கள். அடுத்த சரோஜினி அஞ்சி அவர்கள் 994. 1000 இல்ல 994 வாழ்த்துக்கள்.
எல்லோரும் வெற்றியாளர்கள் தான். நீங்கள் பங்கு பெற்று சிறப்பித்தமைக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் திரும்ப உங்களது இந்த கேள்விக்கு அறிவுக்களஞ்சியம் கேள்விக்கு திரும்ப விடைய தட்டுறதுக்காண்டி கேள்விக்கு போகிறேன். அன்பானவர்களை நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு வந்து டிவி லண்டன் தமிழ் ரேடியோவின் ஜெயாவின் அறிவு களஞ்சியம். நான் இப்போது 534வது அறிவு களஞ்சிய நிகழ்வுக்கு விடியலை தந்துள்ளது. பதினைந்து வயதில் ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வழங்கும் நாடு எது? ஐஸ்லாந்து. லோக நாணயத்தை பயன்படுத்திய நாடு எது? அது துருக்கி. ஒரே நாளில் விவாகரத்து வழங்கும் நாடு இது டொமினிக்கன் சிட்டி. இரத்த தானத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எது? இந்தியா. சதுரங்க விளையாட்டில் முதலில் தோன்றிய நாடு எது? இந்தியா. உலகிலே மிக வேகமாக ரயில் ஓடும் நாடு எது? அது ஜப்பான். பாராளுமன்றம் முதல் தோன்றிய நாடு எது? அது ஐஸ்லாந்து. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட நாடு எது? அது பாபிலோன். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல் அமைச்சர் யார்? அது ஜானகி ராமச்சந்திரன். எம்ஜிஆர். உலகிலே அதிக மக்கள் குடியேறும் நாடு எது? அமெரிக்கா. உலகில் பழமையான நாடு எது? ஜெரிக்கோ. உலகில் பழமையான 2வது நாடு எது? ஈரான். இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ள? இது 5வது இடத்தில். பசாசு மாதம் ஆவணி மாதத்தை இந்த நாட்டில் அழைக்கின்றனர். அது சீனர். உலக தொழிலாளர் நிறுவனம் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? ஜெனீவா. இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? சர்தார் வல்லர் பட்டேல். அடுத்த கேள்வி, இந்தியாவின் ரூபாய் நோட்டுகள் இதனால் தயாரிக்கப்பட்டுள்ளன? அது பட்டும் லினனும். 18வது, இது இந்தியாவின் புனித பூமி என இதனை அழைக்கின்றார்கள்? அது ராமநாதபுரம். இந்தியாவில் சரித்திர முறையும் பூமி என்று இதனை அழைக்கின்றார்கள்? சிவகங்கை. இந்தியா மலைகளின் ராணி என்று இதனை அழைக்கின்றார்கள்? அது நீலகிரி. நோர்வே நாட்டின் தேசிய விலங்கு எது? அது முயல். அமீரகத்தில் புனித ரம்லான் அன்று எத்தனை சிறைக்கைதிகள் விடுதலை பெற்ற? 1440. உலகில் வெப்சைட் இணையம் இளம் எப்போது வந்தது? 1991ஆம் ஆண்டு. 26 தை மாதம் முடிவில் இலங்கையில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர் 12,465. ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? 1.2 வர வேணும். 1409 என்பது சரியான பதில்.
26வது கேள்வியும் கராம்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு இது இந்தோனேசியா. கராம்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் வைக்கும் நாடு அது மடகாஸ்கர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கராம்பு உற்பத்தியில் உள்ளது அது கேரளா. புக்கர் பரிசு வழங்கும் நாடு இது இங்கிலாந்து. ஆசிய விளையாட்டு முதலிடம் பெற்ற ஆண்டு இது 1951ஆம் ஆண்டு. நாடுகளில் தூக்கு தண்டனை எந்த நேரத்தில் நடைகின்றது? காலமே 5 மணிக்கு. பேரீச்சம்பழம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இது எகிப்து. பேரீச்சம்பழத்தில் எத்தனை இனம் உண்டு? 3000. பேரீச்சம்பழம் அதிக அளவு இறக்குமதி செய்யும் நாடு இந்தியா. நீர்ம தங்கம் என அழைக்கப்படுவது இது அது பெட்ரோல். வெள்ளை தங்கம் என்று இதனை அழைக்கின்றார்கள் அது பருத்தி. தங்கங்களை என்று இதனை அழைக்கின்றார்கள் அது சணல். உலகில் முதல் பெண் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த நாடு இது அர்ஜென்டினா. உலகில் எங்கு உள்ளோர் இது நடக்கின்றது அது மெக்சிகோ. கருப்பு ரோஜா மலர் எந்த நாட்டில் உண்டாகின்றது அது சீனா. அன்பான உறவுகளே, உங்களுக்கு கேள்விகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்தால் கூறலாம். அது இந்த கடைசி வந்து அந்த கருப்பு ரோஜா வந்து முந்தைய காய்ச்ச மாதிரி துருக்கி அண்டு துருக்கிதான். சரி, துருக்கி தான் சொன்ன மாதிரி சரி. கருப்பு ரோஜா நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு தான் அதில் வர துருக்கியில் தான் போன முறை நான் தந்திருந்தேன். இன்றைக்கு இந்த முறை இதில் போட்டுக்கு சீனாவிலும் போட்டிருந்தேன். நினைக்கிறேன் 2 இடத்துல ஜனாதிபதி பெண் பிரதமரை எந்த நாடு எடுத்தது முதல்ல? டொமினிக்காவோ இல்ல அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. சரி. நான் வந்து தொடங்கிய பன்மயில் வந்து அது பிள்ளை. அது 1700 சரி 1700 தான் நினைக்கிறேன். வரிவா நினைவில்ல. 1700. ஒரு மைல் வந்து அவ்வளவு கிலோமீட்டர் வராதே. ஒரு மைல் இல்ல, 1 மைல் அதுதான் கூட வரும் கிலோமீட்டர். 1 மைல் வந்து 1.6 1.609. அது அப்படித்தான் சொல்ல வரும். 1 பாயிண்ட் வரணும், அதுல புள்ளி வரணும் ஒன்றுல. இவ்வளவு வேண்டா இவ்வளவு மைல் 1.70 1 கிலோமீட்டர் இல்ல 1.6 சொல்ற சரி 1.465 1.6 இல்ல 1.6 வரும். ஏழி அது அங்கால 0.9 இதுல தசத்துக்கு பிறகு முழு தானத்தை மட்டும் எடுத்தாலே போதும். 1.6. நீங்க இப்போ கூகுள்ல பாருங்க. ஆமாம், சரி பார்க்கிறேன் நான். அதாவது நாங்கள் அதை போட்டது தெரிஞ்சபடியா நீங்கள் அதை போட்டபடியா எங்களுக்கு அது சரி வந்தது. ஆனா அது நீங்க அந்த விடப்புல அதுல பாயிண்ட் வரணும். சரியா இருக்கலாம், நான் பார்க்கிறேன் இருக்கா. சரியா சரி, நன்றி நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்க போவோம். ஆமா, பத்து கேள்வி போயிட்டு 15 கேள்வி நான் பிந்தித்தான் வந்துட்டேன். இங்க பிந்திதான் தான் வந்திருக்கிறீர்கள். அன்பானவர்கள், நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது FAT லண்டன் ரேடியோ நிகழ்வுகளில் இன்றைக்கு 2வது பகுதியாக கண்டுபிடி. முதலாவதாக
2 3 என்ன இன்றைக்கு 2ஆம் தேதி தானே. முதலாவது சரோஜினி சோதராஜா வாங்குவா, ஓ சொல்லுங்க. 2வது பத்மினி, 3வது நாகுலவதி, 4வது நேவிஸ் பிலிப், 5வது யார் நிற்கிறேன்? ரோஜினி நிற்கிறீங்களா? வேற யாரு நிற்கிறீங்க? வாணிமோகன். சரி. ஓம் ரோஜினி. தர்ஜினியும் நிக்கிறேன். தர்ஷினி நிற்கிறீங்களா? சரி தர்ஷினி. சரி, முதலாவது சரோஜினி சோதராஜாட்ட கேட்குறேன். நான் ஓ சொல்லுங்க. 2 தடவை நான் சொல்லுவேன், உள்வாங்குங்கோ. எமது உறுப்புகளில் இதுவும் ஒன்று. எமது உறுப்புகளில் இதுவும் ஒன்று. இரத்தோட்டத்திற்கு இது முக்கியமாக அமைந்துள்ளது. இரத்தோட்டத்திற்கு இது முக்கியமாக அமைந்துள்ளது. இது என்ன? நாளம் நாடி. நாடி. வாழ்த்துக்கள். நாடி என்பது சரியான பதில். அடுத்தது 2வதாக பத்மினி கமலகாந்தன். நெருப்பு எரிக்கும் போது என்னை கண்டுகொள்வார்கள். நெருப்பு எரிக்கும் போது என்னை கண்டுகொள்வார்கள். வேட்டையாடுவோர் இப்படியும் செய்து மிருகங்களை பிடிப்பர். பத்மினி கமலகாந்தன். ஓ ஆ. பொறி. வாழ்த்துக்கள். பொறி என்பது சரியான பதில். அடுத்தது நவலதி தில்லைத்தேவன். தாயத்தில் பலவிதமாக இது இயங்குகின்றது. தாயத்தில் பலவிதமாக இது இயங்குகின்றது. பயணம் செய்வோர் இதனை தேடுவார்கள். பயணம் செய்வோர் இதனை தேடுவார்கள். இயங்குகிறது. தாயத்தில் பலவிதமாக இது இயங்குகிறது. பயணம் செய்வோர் இதனை தேடுவார்கள். உள்வாங்குங்கோ தயவு செய்து. எதையோ சொல்லணும், நேரம் எடுத்துக்கொண்டு. ஓட்டோவா? தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வாகனம். ஆ? வாகனம். தவறு. ரோஜினி சொல்லுங்க. ஆ? மிதிவண்டி. தவறு. ரோஜினி சொல்லி. வாணிமோகன். தெரியாது. தர்ஷினி சண்பநாதன். வரைபடம். இல்ல. சரி, தர்ஷினி இன்னொருக்கா சொல்லுங்க. தெரியலையண்டி எனக்கு. வாணிமோகன் சொல்லுங்க. பணம். இல்ல. ரோஜினி சொல்லுங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரோஜினி. என்ன கேக்குறீங்க? என்ன திருப்பி கேட்டீங்களே? இவ்வளவு எனக்கு தெரியல. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வணக்கம் என்ன தியாகா. கேக்குறீங்க? வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மணி. வாங்கோ. நான் இப்பதான் வீட்டை வரக்கூடியதா இருந்தது, அதனால தான் இணைய முடியவில்லை. குழந்தைக்காரர்கள். ஏக்கா உங்களது கேள்வி, இப்ப சொன்ன கேள்வி ஒரு தடவை சொல்லுங்க. நான் வாரேன், கேட்டுக்கொண்டு வாரேன். ஓகே. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. எனக்கு தெரியலையாக்கா. பயணம் செய்வோர் இதனை தேடுவார்கள். தாயகத்தில் பலவிதமாக இது இயங்குகிறது. நவலதி தில்லைத்தேவன் சொல்லுங்க. பயணம் செய்வோர் தேடுவார்கள். நவலதி நிக்கிறீங்களா? தெரியல. பத்மினி கமலகாந்தன். பயணச்சீட்டா? ஆ? பயணச்சீட்டு. தவறு. சரோஜினி சூதராஜா.
சீட்டுன்னு சொல்றேன் சீட் சீட்டு தவறு. வேற செல்வி நித்யானந்தன் கடவுச்சீட்டு இல்ல. அதானே கடவுச்சிட்டு பயணம் தேடுகிறார்கள். பயணம் செய்வோர் இதனை தேடுகிறார்கள். பயணச்சுட்டு என்னன்னு தேடுகிறார்கள். அதானே பயணத்துக்கு தேடுகிறார்கள். பயணம் செய்வோர் இதனை தேடுகிறார்கள். பயணம் அப்ப என்ன டிக்கெட்டா இருக்குமோ? தவறு. சரோஜினி சொல்லுங்க. பயணம் செய்த தேடுகிறார். செய்யறது காயத்தில் பலவிதமாக இது இயங்குகிறது. நான் சொல்லவா ஜியாக்கா? இல்ல வாரம் பாருங்க. சரோஜினி சொல்லுங்க. தெரியல நீங்க பாரு பத்மினி சொல்லுங்க. பூகேஸ் நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நாகுலோதி சொல்லுங்க. ஏஜென்சி நாகுலோதி. தெரியாது. நேவிஸ் பிலிப்பு. ஏஜென்சி மூலமாக முகாமையாளர்கள் ஏஜென்சி. இல்ல. லோஜினி சொல்லுங்க. வேறு என்ன? தெரியவில்லை. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் நிக்கிறார். ஜெயமோகன் நிக்கிறீங்க. வணக்கம் வாணி, வணக்கம் ஜெயநேசன் வணக்கம். சரி. வாணிமோகன் சொல்லுங்க. உணவு, உணவகம், உணவு. சரியா நீங்க வந்திருக்கிறீங்க. சாப்பாடு, சாப்பாடு நிறைய அங்க இருக்கு தான் நிறைய உணவகங்கள். உணவகங்கள் என்று சொல்லிடாது. ஆனா அதுக்கு வேறு ஒரு இது நல்ல தமிழ் இருக்குது வடிவா. ரெண்டுக்கும் பொருந்த வேணும். வாணி நீங்க வந்த சரி. சாப்பாட்டு கடை தானே? சாப்பாட்டு கடைகள் தானே? hotel. சாப்பாடு கடைகளில் மற்றது இது பயணம் செய்வதனை தேடுவார்கள்னா சரி. மற்றது தாயத்தில் பலவிதமாக இயங்குகிறது. மாறி சொல்லுங்க வாணியக்கா. 2 பங்க வரும். தர்ஷினி சொல்லுங்க. சாப்பாடு தானே? சாப்பாடு சாப்பாட்டு கடை. இல்ல. ராஜினி இயற்கை உணவு இயற்கை உணவு லோஜினி சொல்றேன். கடை சொல்லட்டா, அதை பார்சல் பண்ற கடை, சாப்பாடு கிடையாது. தேநீர் கடை இல்ல. அரண் சொல்லுங்க பாப்பா. லோஜினி சொல்லவா? ஹோட்டல்னு சொல்லி பாக்குறேன். ஹோட்டல் விடுதி. ரோஜினி சொல்லுங்க. ஹோட்டல் ஹோட்டல்னு சொல்லி விடுதி. வாழ்த்துக்கள். ஹோட்டல் விடுதியை தானே. ஹோட்டல்னா இங்கிலீஷ் வேர்ட் விடுதி. விடுதியை தானே பயணம் செய்கிற எல்லோரும் தேடுகிறார்கள். பலவிதமாக இது பிரசவ விடுதி இருக்குது, உணவு விடுதி இருக்குது, மருத்துவ விடுதி இருக்கு. அப்படி விடுதிகள் இருக்கு தானே. விடுதி தான் சரியான. ஹோட்டல் என்பது சரியான பதில். அதில் தமிழ் விடுதி அதுதான் சரியான பதில். லோஜினிக்கு தான் ஒரு விடுதி. வாணியக்காக்கு தான் எடுத்து தந்தவா. வாணியக்கா தான் எடுத்து தந்தவான்றேன் சொல்றதுக்கு. ஓ அது தந்தோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்ப யாரு சொல்ல? இப்ப முதல்ல இருந்து பாருமாம. இல்ல இப்ப என்னட்ட கேட்கணும்? உடம்பில் இதில் வாதம் வருவதுண்டு. இது உடம்பில் இதிலும் ஒரு வருத்தம் வருவதுண்டு. எல்லா நாடுகளிலும் இது அவசியமானது. எமது உடம்பில் இதிலும் அதிகமாக வருவதுண்டு. இது எல்லா நாடுகளிலும் இது அவசியமானது. வயதானவர்களுக்கு இது வருவதுண்டு அதிகமாக, இந்த நோய். மறதியா? தவறு. நவலோதி தில்லைத்தேவன். வாதம். இல்ல மாறி மாறி சொல்றீங்க. இல்ல எல்லாரும் எல்லா நாடுகளிலும் இது அவசியமானது. அது என்ன இது வாதம் உண்டு. அரவாசி சரி. வடிவா முழுதை சொல்லுங்க. அது உங்களோட வாயால வந்தது அவர் சொல்றாரு. வாதம் உண்டு. வாதம் மட்டும் கூட வாயால வந்தது. வாதம் பண்ணதான் இது. ஆனா அதுக்கு வேற வாதம். அது ஒன்றுக்கு சரி வருது, அது மற்றதுக்கும் சரி வரணும். என்னண்டு வருவாயா? தவறு. நவலோதி நேவிஸ் பத்மினி கமலாந்தன் சொல்லுங்க. இதுக்கு உடலில் மச்சம். தவறு. சரோஜினி சூதராஜா. எல்லா நாடுகளும் இது அவசியமானது. உடம்பில் வயதானவர்களுக்கு இது வருவதுண்டு. சரோஜினி சோதிராஜா சொல்லுங்க. வயதானவருக்கு வாதம் தான். செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. தெரியல. வயதானவருக்கு வாரம்டா சுருக்கம் தான் வரும். முடக்குவாதம்.
மற்றதுக்கு வரணுமே சரியாது. நீங்க அதுக்குள்ள நிக்கிறீங்க. ஆனா முடக்கு என்றது வரும் அப்ப. எல்லா நாடுகளும் இது அவசியமாகிறதா? எல்லா நாடுகளுக்கும் பிடிவாதமே அதோட பக்கவாதமா இருக்கும். பக்கவாதம் இல்ல பக்கம் ரெண்டாவதுக்கு வராது. சரி, அதுக்குள்ள நிக்கிறீங்க. எல்லா நாடு முதலாவதுக்கு அது சரி. ஆனா ரெண்டாவதுக்கு எல்லா நாடுகளிலும் இது அவசியமாகிறது. எதிர்வாதம். ஆ? எதிர்வாதம். அப்படி ஒரு வாதம் இருக்கோ? எதிர்வாதம் தானே எதிர்வாதம் சொல்றது. எல்லா நாடுகளுக்கும் ஒன்றிலிருந்து ஒத்து வராதது. உங்களுக்கு உடம்புல வயதானவர்களுக்கு வருவது வாதம். முடக்குவாதம் பெறும், பக்கவாதம் பெறும். மற்றது வரணுமே. மற்ற சொல்லுக்கு வாதத்துக்குள்ள நிக்கிறீங்க, அது சரி. ஆனா ரெண்டாவதுக்கையும் சேர்த்து படிவா சொல்லுங்க. சொறிவா சொறிவாதம் கொண்டு இருக்கோண்டு பக்கவாதம் எல்லா நாடுகளிலும் இது அவசியமாகிறது. பிடிவாதம் அதை நிக்கிறீங்க. முதல் சரியா இருக்குது. ஆனா அதுக்கு உண்மையான இதோட பொருந்தவன் தர்க்கவாதமா? தர்க்கவாதம் இல்ல. எல்லா நாடுகளுக்கும் இது அவசியம். ஆமா, அந்த வாதத்தோட தான் வருமோ? முதலுக்கு அப்படித்தான் வரும். ரெண்டாவது வரணும், அந்த சொல்லு வரணும். சரி, அது நிக்கட்டு பார்ப்போம். யோசிச்சு சொல்லுங்க. அடுத்தது போவோம். முதல்ல இருந்து வாரேன்னா என்னட்ட கேட்க இல்லை. வாணி சொல்லுங்க. நீங்க அங்கே என்னட்ட கேட்க இல்லை, கேள்வி கேட்கல நீங்க. கேள்வி அடுத்த கேள்விக்கு போறேன்னு என்ன? சரி, வாணிக்கு ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது, இறப்பொண்ணு ஏதோ துன்பமோ ஏதோ ஏற்படும் போது என்னை கூறுவார்கள். இது செய்யாதவர்கள் விரல் எவருமே இல்லை. பாவம். என்ன பாவம் செய்தனோண்டு பாவம் என்பது சரியான பதில். வாணிக்கு ஒரு அடுத்தது வாணி பிறகு தர்ஷினி சண்முகநாதன். காலநிலை மாற்றத்தில் பயிர்களுக்கு இது எரிவதுண்டு. காலநிலை மாற்றத்தில் பயிர்கள் எரிவதுண்டு. விவசாயிகள் நெல் வயலை இதனை வைப்பார்கள். தெரியலேண்டி. விவசாயிகள் நெல் வயலில் இதனை வைப்பார். ராஜினி அல்போன்னு சொல்லுங்க. காலநிலை மாற்றத்தில் பயிர்களுக்கு இது வருவதுண்டு. விவசாயிகள் நெல் வயலில் இதனை வைப்பார்கள். ராஜினி அல்போன்னு சொல்லுங்க. ராஜினி நிக்கிறீங்களா? கத்தையாண்டு நான் சொல்லிக் கொண்டு மியூட் பண்ணிருக்கேன். கத்தைய வருமா? கத்தை அவரு செல்வி நித்யானந்த் சொல்லுங்க. தெரியலையே, நான் சொல்லலாமா? சொல்லுறேன். இல்ல ரோஜினி வரும் வந்த பிறகுதான் ரஜினி ஆண்டி. சரோஜினி சொல்லுங்க. வரிசையின் படி கேட்டோம். சரோஜினி சொல்லுங்க. காலநிலை தெரியல. பத்மினி சொல்லுங்க. என்னது ஏற்றம்? நவலோதி தில்லத்தேவன் சொல்லுங்க. நவலோதி. அடுத்தது ரோஜினி. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தெரியலையாக்கா. ரோஜினி சொல்லுங்க. நன்றி நேவிசந்தி. சூடு. வாழ்த்துக்கள். சூடு என்பது வெப்பம் வந்தா என்ன வாரது? சூடு. விவசாய நெல் வயல் இதனை வைப்பார்கள். சூடு வைப்பார்கள். சூடு என்பது சரியான பதில். சூடு வைக்கணும். வாணிமோகன். ஞாபகம் பெறக்கூடாது. வாணிமோகன இளமையிலே இந்த நோய் வருவதுண்டு. இளமையிலே இந்த நோய் வருவதுண்டு. வயதானவர்களுக்கு இதுவால் பெரும் பிரச்சனை உண்டு. இளையவர்களுக்கு இந்த நோய் வருதா? இளமையில இந்த நோய் வந்துடும். வயதானவர்களுக்கு இதுவால் பெரும் பிரச்சனை உண்டு. நான் முதல் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கு.
நீங்கள் விட சொல்லாத கேள்விக்கு இதுக்கு தொடரும். ஓ மறதி. தவறு. தரிஸ்ரீ சண்முகநாதன். இளமையில இந்த நோய் வருவதுண்டு. வயதானவர்களுக்கு இதுவால் பெரும் பிரச்சனை உண்டு. ஜெயமலரும் கேட்டுக்கொண்டிருப்பேன். நீங்கள் சொல்லி இல்லையா அப்ப பேரை? நான் பேர் சொல்லல, அங்க நிக்கிறேன் தானே, அப்ப அப்படி விட்டுட்டேன். நீங்க நிக்கிறேன்னு சொல்ல இல்லையா புறங்காரன் ராஜினி? அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்லை நான் சொன்னேன், நான் உங்களுக்கு கேட்கல. இல்ல எனக்கு தெரியல ஜெயாண்டி. தர்ஷினி. ராஜினி. அல்சைமர் அந்த நோய் வரும். தவறு. ஜெயமலர். இளம்பிள்ளை. வாதம் ஒன்று பாரு இல்லையா? இளம்பிள்ள வாதம் வாதம் வந்தாதான் சரியான. இளம்பிள்ள வாதம் தான் முதல் கேள்வி. இளமையிலே இந்த நோய் வருவதுண்டு. நாங்க எதிர்ப்பு சக்தி என்று சொல்லி மருந்தெல்லாம் எடுக்கிறோமில்ல, இது வாதம் வர முதல். இளம்பிள்ள வாதம் இளமையில். இந்த வயதானவர்களுக்கு இதால பெரும் பிரச்சனை. வாதம் வந்த எல்லாருக்கும் வயதானவர்களுக்கு தான் இந்த வாதம். ஜெயமலருக்கு ஒரு புள்ளி. ஆனா என்ன சொன்னீங்க முதலாவது தரவு? இளமையில இந்த நோய் வருவதுண்டு. இளம்பிள்ள வாதம். வாதமா இளமையில வாரதா? பெற்றோருக்கு இளம்பிள்ளைகள் கஷ்டம் தானே. இளம்பிள்ளைகள் வச்சிருக்கிற பெற்றோர் இளம்பிளவாதம் அதுல போடுறது. இளமையிலேயே அந்த நோய் வந்துடும் தான் தடுப்பூசி ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்த உடனே போடுறது. 3 இப்ப அப்படி பார்த்தாலும் இப்ப 2ஆவதுக்கு என்ன வாதம் வரும்? இளம்பிளவாதம் தானே அப்படி என்ற வரும் 2ஆவதுக்கும். இளம்பிள்ளவாதம் இல்ல, வாதம் தான் சரி. ஒரு சொல்லுத்தான் அது. அது என்னண்டு அப்படி வரும் மக்கா? இளம் பிள்ளைதான் சரி. இளம் பிள்ளைன்னு சொன்னா இளம் பிள்ளைகளால பெற்றோருக்கு எப்பவும் கஷ்டம் தான். அந்த கரை சேர்க்கணும்னு சொல்லி கஷ்டங்கள் ரெண்டும் பிள்ளைக்குமே அப்படியாண்டா? அது நான் வாதம் தான் எடுத்தேன். நான் இளமையிலே இந்த நோய் வருவதுன்னு அதுக்காண்டித்தான் தடுப்பூசியை முதலே போடுறோம். வாதம். 2வது வயதானவர்களுக்கு இதால பெரும் பிரச்சனை. வாதம் தான் வர்றதில்ல வயதானவர்களுக்கு பிரச்சனை. ஓகே, நினைச்சேன் பிள்ளைகளால பிரச்சனை. இளம் பிள்ளைகளை வச்சிருந்தா இல்ல வயதானவர்களுக்கு இதாலே பெரும் பிரச்சனை வருவதுண்டு. வாதத்தாலதான் அதிகம் பேர் வயதானவர்கள் வாதத்துல தான் இருக்கிறீங்க. சரி, ஜெயமலா சார் சொன்ன சரி. அடுத்தது செல்வி நித்யானந்தன். வெயில் காலத்தில் நாம் செல்ல இதுவும் வரும். வெயில் காலத்துல நாம் செல்ல இதுவும் வரும். மரங்கள் உயிர்களுக்கு கை கொடுக்கும் கொடை. செல்வி நித்யானந்தன். வெயில் காலத்துல இதுவும் எங்களோடு வரும். மரங்கள் உயிர்களுக்கு கொடுக்கும் கொடை. நிழல். யாரும் சொல்லி போட்டோம். நிழல் என்பது சரியான பதில். அடுத்தது சரோஜினி சோதராஜா. வயதான் இல்ல தமிழ் பாடத்தில் கட்டுரை பகுதியில் சோதனைக்கு நாங்கள் இதை செய்ததுண்டு. தமிழ் பாடத்துல கட்டுரை பகுதியில சோதனைக்கு ஒரு பகுதி இதை செய்ததுண்டு. வயதானவர்கள் இதனை காணலாம். வயதானவர்களிடம் இதனை காணலாம். சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. வயதானவர்களிடம் இதனை காணலாம். இப்ப இளமாக்களிட்டையும் இது வந்துடுது. பத்மினி சொல்லுங்க. சுருக்கம் என்பது சரியான பதில். நவுலோதி தில்லைத்தோன். அடுத்தது நேவிஸ் பிலிப்பா. ஆசிரியர் படிப்பிக்கும் போது பிளாக் போர்டில் இதனை செய்து கொள்வார். ஆசிரியர் படிக்கும் போது பிளாக் போர்டில் இதை செய்து கொள்வார். பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்று. படிக்கும்போது பிளாக் போர்ட்ல செய்வாரா? ஆசிரியர் படிப்பிக்கும் போது பிளாக் போர்டில் இதனை செய்வார். பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்று. நீங்க சொல்லுங்க. அதான் நான் யோசிக்கிறேன் என்ன பூச்சி இனங்களில் உண்டு. தெரியலையே. லோஜினி சொல்லுங்க.
என்ன பிளாக் போர்ட்லயே அழிக்கிறது. ஆனா அழிப்பான்னு பூச்சி இருக்கா தெரியல. நான் வடிவ சொல்லுங்க, நீங்க சொன்ன பதில் சரி. அழிக்கிறதான். அழியண்டா வண்டு இல்லையா? வண்டுக்கு பேர் அழியன்னு அழியோ சொல்லுவாங்க. அது பேர் வந்து. ஓகே ஓகே அழி அலி என்ன அலி வந்து. அலி அலி. நன்றி. அழியண்டா வண்டு. ஆசிரியர் பிளாக் போர்டில் எழுதி போட்டு பிளாக் அழிக்கிறேன். போர்டில் ஓகே. அழிச்சு தான் படிப்பிப்பார். என்ன? அலியன்னா மற்ற அலி என்ன வரும் அலிக்கு? இல்லை இல்லை. ம்? என்னவோ சரி. அடுத்தது லோஜினி வாணிமோகன். இவர்கள் நிற்கிறார்கள், ஜெயமலர், ராஜினி அக்கா. நான் வருஷன் படி கேட்டேன்னு வரேன். வாணிமோகன், இது ஒரு விலங்கிலின் ஒத்த கருத்து. இது ஒரு விலங்கின் ஒத்த கருத்து. இது நிலத்திலிருந்து எடுக்கின்றார்கள். கரி. வாழ்த்துக்கள். கரி என்பது சரியானது. அடுத்தது தர்ஷினி சண்முகநாதன். அதிசயங்களில் உண்டானது இந்த நிலை மாறி வருகின்றது. வயதானவர்கள் அதிகமாக ஓய்வெடுக்கும் நிலையில் இதை தேடுவார்கள். அதிசயங்களில் ஒன்றானது இது இந்த நிலையில் மாறி வருகின்றது. வயதானவர்கள் அதிகமாக ஓய்வு நிலையில் படுக்கைக்கு தேடுவார்கள். அமைதி. தவறு. ராஜினி. தெரியல நான் வளர்றேன். ஜெயமலர். ஜெயம். நான் கேள்வி உள்வாங்கல. அதிசயங்களில் ஒன்றான இது இந்த நிலையில் இப்படி மாறி வருகின்றது. வயதானவர் அல்லது அதிகமானவர் ஓய்வு நிலையில் இதை தேடுவார்கள். சரி தெரியாட்டி என்னட்ட கேளுங்க. சாய்ந்த கோபுரம் பெருமானே. சாய்ந்த கோபுரம் இல்ல, சாய்வுன்னு சொல்லுங்க. சாய்வுன்னு சாய்வு. சாய்வுன்னு சொன்னா இந்த சாய்ந்த கோபுரம் இட்டாலியில இருக்கு. சாய்ந்து கொண்டு போகுது சாய்வு. மற்ற வயதான சாய்வுறதுக்கு சாய்வு நாய்க்காலியை தான் தேடி நம்ம என்ன சாய்வு நாய்க்காலி. ஓ பாரேன். ஜெயமலர் இருக்கும். அடுத்தது செல்வி நித்யானந்தன். நாங்களும் இருக்கிறோம். உங்களோட பேரும் பிள்ளைகளை பாடசாலைக்கு செல்லவும் இதை செய்து விடுவார்கள். செல்வி நித்யானந்தன். பிள்ளைகளை பாடசாலைக்கு செல்லவும் இதனை செய்து விடுவார்கள். பழைய காலங்களில் வரலாறுகளை இதில் காணலாம். செல்வி நிக்கிறீங்களா? நிக்கிறேன். சொல்லுங்க. முன்னுக்கு சுவடு என்றால் முன்னுக்கு. தவறு. சரோஜினி சொல்லுங்க. நிற 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 நிற. அவர் பத்மினி கமலாந்தன். பழைய கால வரலாறா? பழைய காலங்களில் வரலாறுகளில் இதில் காணலாம். தெரியா சப்பாத்து. நவுலோதி தில்லைத்தேவன். தெரியலக்கா. நேவிஸ் பிலிப்பு. நான் சொல்லி இதன்றதுக்குள்ள நீங்கள் அடுத்தால கொண்டு போட்டீங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கேள்வியை உள்வாங்கலையாக்கா. பிள்ளை பாடசாலைக்கு செல்லவன் இதை செய்து அனுப்புவார்கள். பழைய காலங்களில் வரலாறுகளை இதில் காணலாம். அணைப்பு அணைப்பு. லோஜினி சொல்லுங்க. சொல்லிப்பாங்க. இந்த புத்தகம் சொல்லிப்பாங்க. புத்தகங்களை அடுக்கி வச்சு கொடுக்குறாங்க. தவறு. வாணிமோகன். செருப்பு. தவறு. தர்ஷினி சண்முகநாதன் சொல்லுங்க. இல்லை தெரியவில்லை. செல்வி நித்யானந்தன். வரிசைன்னு கேட்டன் வாரேன். ராஜினி அல்போன் சொல்லுங்க. எனக்கும் தெரியல. ஜெயமலர் சொல்லுங்க. நானும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு வரவில்லை விட. செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. ஏடு என்பது சரியான. பிள்ளைகளை பாடசாலைக்கு முதல் அனுப்புவதால் ஏடு தொடங்கிட்டு தான் நீ பள்ளிக்கூடத்தை விடுகிறீங்க. நீங்க அப்புறம் வரலாறுகளை ஏட்டில் தான் நீங்க பாக்குறீங்க. செல்வி நித்யானந்தனுக்கு ஒரு புள்ளி. சரோஜினி சொல்லுங்க. இனி இது ஒரு மிருகம் என்றும் சொல்லலாம். இது ஒரு மிருகம் என்றும் சொல்லலாம்.
சொல்லையில தானே ஆ? எங்களை சொல்லையில தானே மிருகங்கள் இது ஒரு பிறகு தந்துன்றீங்களா? இது மிருகம் சொல்ல விடுங்கோ, சரோஜினி சொல்லுங்கோ. இது ஒரு மிருகம் என்றும் சொல்லலாம். ஓ, ஒரு பறவையின் செயல்பாடும் இதுதான். பறவை. அஹ், என்ன பறவை? தவறு. பத்மினி சொல்லுங்கோ. பறவைன்ற செயற்பாடு நீங்கள் என்ன ஓ, நீர் யானை தவறு. நகுலன், நகுலவதி சொல்லுங்கோ. நகுலன். நகுலவதி ஓய் பொய். என்ன செயல்பாடு பறக்கிறது தவறு. நேமிஸ் பிலிப் சொல்லுங்கோ. ஐயோ எனக்கு தெரியலையே. கொத்துறது. பறவை செயற்பாடு கொத்துறது. ரோஜினி சொல்லுங்கோ. அது என்ன கேட்பாடோ? திருப்பி நான் உள்வாங்குங்கோ. இது இது ஒரு மிருகம் என்றும் சொல்லலாம். இதுதான் ஒரு பறவைன்ற செயல்பாடும் இதுதான். ரோஜினி சொல்லுங்கோ. வௌவால் என்று சொல்லு. வாணிமோகன் சொல்லுங்கோ. கறி இல்ல தர்சினி, வாணிமோகன் கறி கறி அரி இல்ல. தர்சினி சொல்லுங்கோ. தெரியலையாண்டி. ராஜினி அல்போன்ஸ். ராஜினி நிக்கிறீங்களா? தெரியல எனக்கு. ஜெயமலோ ஜெயம். அதுதான் நான் நினைச்சேன் அடிக்கிறது மற்ற அடிக்கண்டா சிங்கம் நீங்க அது பிள்ளையாண்டீங்க. அது ஒரு பறவையின் செயல்பாடு நரிதா பறவை. இல்ல அது பறவை, அது மிருகத்துக்கெல்லாம் வருது பறவை. அது ஒன்றுக்கு சரி வருது, மற்றதுக்கு அரிச்செடுக்கிறது தானே சில மரப்பந்துகள்ல இருந்து. இல்ல இல்ல. செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. இருக்கிறீங்களா செல்வி? ஆமா நிக்கிறேன். நான் விளங்கு செயற்பாட்டுக்கு செயற்பாட்டை எடுத்தாலும் அங்கால மிச்சத்துக்கு பொருந்தது இல்லை. இதுதானே ஒரு மிருகம் பறவையின் செயல்பாடு. அது உயிரினம் என்று எடுத்தால் மீன் கொத்தி என்று வந்து பார்த்தேன். அது அது மிருகம் இல்லை. தவறு. நீங்க சொன்னது. சரோஜினி அதுல இருந்து சொல்லக்கூடாது. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. யோசிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன பறவை? ஒரு மிருகம். கொத்து கொத்து. தவறு. பத்மினி கமலஹாசன் சொல்லுங்க. ஒரு மிருகத்தின் பேர் சொல்லுவோம்மா. பறக்கும். இது ஒரு மிருகம் என்றும் சொல்லலாம். கேளுங்க, திருப்பி கேட்காதீங்க. ஒரு பறவைன்ற செயல்பாடும் இதுதான். கழுகு. ஏங்க நான் சொன்னது செல்வி நித்யானந்தன் தரிசனம் கேட்டு கொண்டு இல்ல. நான் முதல் சொன்னதுல வந்து தவறா அதை சொல்லுங்க. அவர் என்ன சொன்னேன் நான். சரி சரி. அப்ப இது கழுகு வருமா? தவறு. நவலோதி சரியன்னா நான் சொல்லி இருப்பேன். நவலோதி இல்ல. நவலோதி சொல்லுங்க. மிருகமும் பறவைன்ற செயல்பாடும் தானே இப்ப வௌவால் அதுகளை நேவி சொல்லுங்க. தவறு. நேவி சொல்லுங்க. பிராந்து சொல்லி பாக்குறேன். பிராந்து. பிராந்து. ரோஜினி சொல்லுங்க. சிட்டுக்குருவிகள். ஜெயமலர். வாரன். வாணிமோகன் சொல்லுங்க. வாரன். நான் சொல்லி கொண்டு வா, கேட்டுக்கொண்டு வாரன். காகா கா தர்சினி சண்பநாதன் சொல்லுங்க. தவறு. தெரியவில்லை ஆண்டி, தெரியவில்லை. ராஜினி அல்போன் சொல்லுங்க. மிருகத்துல பெயர் வருமா இல்லாது? நான் சும்மா நிறைய சொல்லி பார்ப்போம். தெரியல. தவறு. ஜெயமலர் ஜெயம் சொல்லுங்க. ஆடு. ஆடு என்பது மயில். ஆடு மட்டும் தெரியாது உங்களுக்கு? ஒரு வடிவ முள்ளு வாங்கினா நீங்க சொல்லி இது ஒரு மிருகம் என்றும் சொல்லலாம். இது ஒரு பறவையின் செயல்பாடு. ஆடு, மயில் ஆடும். நான் மயிலாச்சு ஜோதிச்சேன். ஜெயமல ஜெயம். நீங்க அந்த இதுல உள்வாங்குறீங்க இல்ல, திருப்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மிருகமா இது கண்டு கேட்கிறீங்களா? உள்வாங்க எழுதுங்க. டக்குன்னு எழுதுனா நீங்க சொல்லுவீங்க. என்ன
ஜெயமலை. இனி செல்வி நித்யானந்தன். வயலில் பயிர்களுக்கு எதிராளி. வயலில் பயிர்களுக்கு இது எதிராளி. வயதானவர்கள் நோய் வந்தால் இந்நிலையில் தான் இருப்பார்கள். வயதானவர்களும் நோய் வந்தோரும் இந்நிலையில் இருப்பார்கள். செல்வி நித்யானந்தன். முதல் இது இருக்கா சொல்லுங்க. முதல் தடவை மட்டும். வயலில் பயிர்களுக்கு இது ஒரு எதிராளி. வயதானவர்கள் நோய் வராமல் நோய் வந்தால் இந்நிலையில் இருப்பார்கள். வயலில் எதிராளி என்ற மண்புழு வராவும் அதுக்கு வங்காள பொருந்தது இல்லையே. தவறு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. எலி மூஞ்சூர். தவறு. பத்மினி கமலானந்தன் சொல்லுங்க. என்னண்டு தெரியா வெட்டுக்கிளி. வயதானவர்களுக்கு இது வருவது வெட்டுக்கிளியா வருது. அன்புழு வேண்டா இப்ப நான் வெட்டுக்கிளியே சொல்றேன். நாங்களது தில்லைத்தேவன் சொல்லுங்க. நரை. தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. மாடல். தவறு. லோஜினி சொல்லுங்க. சோர்வுன்னு சொல்லுவேன். மற்றதுக்கு சரி வருமா? முதலாவதுக்கு இல்ல மன்னிப்புட. வயலில் பயிர்களுக்கு இது எதிராளி. வயதான நோய் வந்தோர் நிலையில் இருப்பார்கள். லோஜினி சொல்லுங்க. லோஜினி. வாணிமோகன். வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி சொன்னேன். தர்ஷினி சண்முகா. அந்த தேவையில்லாத அந்த பயிர் அண்டி அது என்னன்னு சொல்றேன்னு மறந்துட்டு. களை புடுங்கிறது. பயிர்களுக்கு எதிராளி. எனக்கு தாழ்ந்த புலி. உங்களுக்கு தகுந்த புள்ளி. எனக்கு அந்த பேர் வேறையில வாணி. உங்களுடைய டைமுக்கு சொல்லாதபடி அது ரத்து செய்யப்படுகின்றது. தர்ஷினிக்கு தாழ்ந்த போடுங்க. இல்ல தர்ஷினி எடுத்து கொடுத்தான். எதிராளி தான். பயிர்களுக்கு எதிராளி களதானி. இது மற்றது வயதான நோய் வந்தவர்கள் களைச்சுத்தானே போயிருப்பீங்க. இது ஒரு கேள்வி இருக்குது, அதை சொல்லுங்க. ஒருவருக்கு பெரும் துன்பம் இறப்பு ஏற்படும் போது இதனை சொல்லுவார்கள். சொல்லிட்டீங்க. என்ன இது நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. பாவம். அது பாவம் சொல்லிங்க. என்ன இது? எமதில் உடம்பில் இதிலும் வாதம் வருவது எல்லா நாடுகளிலும் இது அவசியமானதுக்கு 2 புள்ளி யாரு சொல்றீங்களான்னு பார்ப்போம். என்ன எமது உடம்பில்? எமது உடம்பில் இதிலும் வாதம் வருவது எல்லா நாடுகளும் இது அவசியமாகிறது. அதான் அந்த சொல்லாத கேள்வி. என்ன? குறி. தவறு. 2 புள்ளி இந்த கழுது சொல்லுங்க. எல்லா நாடுகளுக்கும் இது முக்கியமா? அவசியம். கொடி. தவறு. நமது உடலில் வருவது உண்டு கொடியோ? மொழி. வாழ்த்துக்கள். மொழி என்பது மொழி எல்லாரும் 2 புள்ளி. மொழிவாதம் வந்து மொழி என்றால் மொழிதானே. மொழிவாதம் வருது. எல்லாம் வயதானவர்களுக்கு அந்த மொழிவாதம் வரும். மற்றது எல்லா நாடுகளுக்கும் இது அவசியம். ஒரு மொழி தேவை கட்டாயம். எப்படி சொல்லி இருக்கலாம் நீங்கள்? எல்லா நாட்டுக்கும் வேற வேற இருக்குது முக்கியமானது. அப்படித்தானே சொன்ன. எல்லா நாடுகளிலும் இது அவசியமாகிறது. ஆனா வேற வேற மொழிதானே, வேறுபாடு. ஆனா அதை சொல்லினா கண்டுபிடிச்சுவேன். நாங்க சொன்னாலும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அது வேற பிரச்சனை. வாணிமோகன் கண்டுபிடிச்சிட்டாதானே? அதான் இல்ல அதை கண்டுபிடிச்சிட்டா. நான் சொன்ன முதலே கண்டுபிடிக்கிறதுக்கு மொழி வந்து எல்லா நாட்டுக்கும் வேற வேற மொழி தானே, அதை சொன்னா. அது பொதுவாகத்தானே. அவர் கேட்கிறார் ஒவ்வொரு நாட்டுக்கும் இது முக்கியமான மொழி தானே. அது எல்லா நாடுகளும் அதையும் சொல்லி இதையும் சொல்லி இருக்கலாம் என்று சொன்னேன். சொல்லியிருந்தா சொல்லியிருப்போம். என்ன சொன்ன? நீங்க என்ன சொல்லி இருக்கலாம்? ஆட தெரியாத கோண தெரியலன்றானா. அதுதான்
அதான் சொல்லி சொன்னேன். இல்ல நான் இப்படி நினைச்சேன் ஏனடி இப்ப கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்றது சுகம், கேள்வி எடுக்கிறது கஷ்டம். ஆனாலும் சும்மா சொல்றேன் நான் என்னண்டா, இப்ப எல்லா நாட்டுக்கும் மொழி முக்கியம். அதே போல எல்லா நாட்டுக்கும் வேற வேற தானே மொழி. சரி 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 மன்னிப்புடன் தவறு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. சும்மா ஒரு ஆர்வ கூடாதுல சொல்லிட்டு நன்றி. இல்ல இல்ல முதல் எல்லாத்துக்கும் அதான் நீங்க சொன்னபடி சரி. அதான் அதான் ஒன்றுக்கு சரி வேற மற்றக்கு சரி வேற தான் நீ சொல்லணும். 2 கேள்வி ஒரு விடு, அதுதான் இது. நன்றி. வாழ்த்துக்கள் எல்லோரும். பங்குவேட்டி சிறப்பு எல்லாருக்கும். செல்வி நித்யானந்தன் 2 எடுத்துட்டீங்க. சரோஜினி சிவரா ஒரு ஒன்று எடுத்திருக்கிறீங்க. நவலோதி 1, லோஜினி 3, வாணிமோகன் 3 புள்ளி, தர்சினி 1 புள்ளி, ஜெயமலஜெயம் 2 புள்ளியா? 1 2 3. ஓ, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் சீரோ எல்லாரும் எனக்கும் வாழ்த்து. நானே கொடுத்துறேன். சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் முட்டை பொறிக்க போறேன். நீங்க பொறிச்சிட்டீங்களா? இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு எழுத்து யோசிச்சு எழுதிருக்கிறோம். நீங்கள் என்ன யோசிச்சு அதனால சில அதுகள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எனக்கு அது முடியாது. சில நேரம் கஷ்டமா நீங்க கெட்டிக்காரன் ஏன்னு சொன்னா, நீங்க கெட்டிக்காரன் ஏன்னா எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. நீ எனக்குள்ள மூளைக்குள்ள நான் எடுக்கிறேன், நீங்களும் அதை கண்டுபிடிக்கிறீங்க. அது கொஞ்சம் நேரம் விட்டா நீங்க கண்டுபிடிப்பீங்கள். இது கன நேரம் விடுறது இது இந்த நேரம் காணாது யோசிக்கிறது. உங்களை நான் கண்டது என்ன பிள்ளை எழுதுன்னா, நீங்க அந்த உள்வாங்குறீங்க. இல்ல ஒரு ஆள் கேட்டது மிருகமான்னு நான் சொல்றேன். ஒரு மிருகத்தின் பேருன்னு சொல்லிங்களா, அதை திருப்பி கேட்குறீங்க மிருகமாமண்டு. ஒரு மிருகத்தின் பெயர், மற்ற ஒரு பறவைன்ற செயல்பாடு. நான் மயிலை எடுத்த நான், ஆனா எனக்கு அங்காலே ஆடு கொண்டதுக்கு ஆடு என்ற பேர் பெற மாட்டேன். மயில ஆடு கொண்டான்னு சொல்றது, மற்ற ஆடு மிருகத்தின் பேர். சரி, அன்பான உறவு சிறப்பித்தமே நன்றி. ராஜினியக்கா சொல்ல போறீங்களா? சொல்ல முற்பட்டீங்க. என்ன ராஜினியக்கா சொல்ல அடுத்த வேறதான். இல்ல இனிமையா இருக்கிறது பண்றேன்னா சத்தம் கேட்டுருமா? சரி, நன்றி. வணக்கமானி. நீங்கள் என்ன தொழில்நுட்ப பணிபுரிந்தும் மற்றது இந்த கேள்வி முறைகளுக்கு பங்கு பெற்று சிறப்பித்தமைக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் ஆசாஸ்லேட் உதவி செய்யும் அருள்குமார் அவர்களுக்கும் இன்று பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம் மாணி. மிக்க நன்றி. நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம். வருகின்றது தோப்படி தியானம் நன்றி வணக்கம். ரங்கபுரன்.